பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் புத்தாண்டு தொடக்கம். இந்த இனிய நாளில் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி ஒரு அருமையான பாட்டு பார்க்க போகிறோம். கீர்த்தி திரு அகவலில் முருகனார் இறுதி வாரியாக அறுதியிட்டு சொல்கின்றார், பழகியார் அறிவர் அவன் அருள் பரிசு. இந்த வார்த்தையை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். பழகியார் அறிவர் அவன் அருள் பரிசே. ஒரு பெரும் சக்தி இந்த உலகத்தை ஊடுருவி, பிரபஞ்சத்தை ஊடுருவி, நம்மளும் ஊடுருவி இருக்கின்றது, இருந்து கொண்டே இருக்கிறது. அதனை உணர வேண்டும் என்றால் இறைவனை பற்றிய நூல்கள், எந்த மத நூல்களாக இருந்தாலும் படிக்க வேண்டும், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மதமும் உண்மைதான், ஆனால் இந்து மதம் ஆழ்ந்த உண்மை என்பார் மகாகவி பாரதியார். அந்த முறையில் அற்புதமான கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ரிக்வேதம் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்த்து நிறைய புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதையெல்லாம் படிக்கும்போது இறைவனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். படிக்க 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 இறைவன் மீது அன்பு பெருகும். எது கடைசி வரை நம்மை காப்பாற்றுமோ, அது கடைசி வரை காப்பாற்றணும் அப்படின்னா எண்டு வரைக்கும் போகணும். அனலைஸ் ஹூ இஸ் காட், வாட் இஸ் காட், அப்படி அனலைஸ் பண்ணும்போது உனக்கு எல்லாமே புரியும். நம் மத்தியில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன் பகவான் இருந்தார். 1950 1879 1950 வரை பகவான் நம்மோடு இருந்தார், உடலோடு இருந்தார். அதன் பிறகு அவருடைய சக்தி மேலும் மேலும் பெருகிக் கொண்டே போகிறது. முருகனார் சொல்கிறார், அற்புதமாக பகவானை தரிசிக்கிறார், பகவானோடு பழகுகிறார், நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்கிறார். 24,000 பாட்டில் தான் அறிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் எழுதுகிறார், நமக்காக எழுதுகிறார். அவரை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறார் பகவான். ஏனென்றால் பகவானை பற்றி சரியாக தெரிந்து கொள்ள முருகனார் பாடல் மட்டும்தான் முடியும். வேறு எதிலையும் பகவானை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. முருகனார் பாடல்களில் பகவான் மீது பக்தி, பகவான் பரம்பொருள் என்ற கருத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, பகவானின் பேராற்றல் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதான் இப்போ இன்றைக்கி மெசேஜ் போட்டேன். பகவானின் படத்தின் முன் அமர்ந்து கொண்டு பகவான் எதிரிலே இருக்கிறார் என்ற உணர்வோடு அவர் படத்தில் பார்த்து பேசுங்கள், பார்த்து கொண்டே இருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கின்ற உணர்வுகளை, பயத்தை எல்லாவற்றையும் போக்குவார். ஒருத்தன் பகவான்கிட்ட வந்ததுக்கப்புறம் பயப்படுறான்னா அது அறியாமை. பயம் என்பதை முதல்ல எடுக்கக்கூடியது நம்ம பகவான். அத்தகைய பகவானை அவர் கூடவே இருந்து அவரது படத்தின் முன் தினமும் அமர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். பழக பழக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பகவானின் பேரன்பை, பேரருளை, பேரமைதியை. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.